அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இந்த திமுகவிற்கும் பாட்டிகளுக்கும் ஏழாம் பொருத்தம் போல என்னன்னு தெரியல. சமீப காலமா வயசான பாட்டிங்க கிட்ட திமுக செம்ம மாத்து வாங்கிட்டு இருக்கு. அப்படிதான் பாருங்க, 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டி ஸ்டாலினை செருப்பை கலட்டி அடிச்சாங்க. போஸ்டர்ல எங்கேயோ ஒரு திமுக போஸ்டரை ஒட்டி இருந்தாங்க. அதுல ஐயா ஸ்டாலினோட புகைப்படம் இருந்துச்சு, ஐயா உதயநிதி ஸ்டாலினோட புகைப்படமும் இருந்துச்சு. அந்த பக்கமா போன ஒரு பாட்டி கோபப்பட்டு தன்னுடைய காலில் இருக்கிற செருப்பை கலட்டி அந்த போஸ்டர் மேலேயே அடிச்சாங்க. அந்த பாட்டியை தேடி கண்டுபிடிக்க தனி படையவே அமைச்சதா சொன்னாங்க. அவங்க அந்த பாட்டியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் சரியா தெரியல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நேற்றைக்கு ஒரு பாட்டி இந்த மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்ற திட்டத்தை பத்தி கழுவி ஊத்தி இருக்கிறாங்க. என்ன சொல்லுது? 1000 ரூபாய் பிச்சை காசு. பாரு, ஆத்தாவுக்கு என்ன ஆசைன்னா 10 பவுன்ல 1000 ரூபாய்க்கு நகை கொடுத்தா தான் 1000 ரூபாய் மதிப்பேன். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்க பேர் என்ன? மாலதி. நம்ம திராவிடன் பிரசன்னா தாங்க எங்கேயோ ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஸ்டாலின் அறிவித்த மகளிருக்கான மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்ற திட்டத்தை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்தில் அங்க வந்த ஒரு பாட்டி, ஏன்பா நீ கொடுக்குற 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு என்னால அரை பவுன் மூக்குத்தி கூட வாங்கி போட முடியல அப்படிங்கிற யதார்த்தமான பொருளாதார சூழலை அடிப்படையா வச்சுக்கிட்டு மக்களோட மனநிலையை எதிரொலிக்கிற மாதிரி, நாக்க புடுங்குற மாதிரி, செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டாங்க. ஆனா நம்ம திமுக காரணங்களுக்கு தான் சூடு சொரணியே கிடையாது. எவ்வளவுதான் கழுவி ஊத்தினாலும் அதையெல்லாம் தொடச்சு போட்டுட்டு கொஞ்சம் கூட கூச்சப்படாம வெக்கப்படாம மறுபடியும் அவங்களோட வெத்து பெருமையை பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இத்தனை நாட்களாக ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க? நாம எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கிறோம், எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு அவங்க பணக்காரங்களா ஆயிட்டாங்க. அதனால நமக்கு தான் அடுத்து வரப்போற தேர்தலையும் ஓட்டு போடுவாங்க, அடுத்த ஆட்சியும் நம்மோடது தான் அப்படிங்கிற கனவு உலகத்துல மெதப்புல இருந்தாங்க. அந்த நினைப்புல ஒரு லோடு மண்ணள்ளி கொட்டுற மாதிரி அந்த பாட்டி நல்லா செருப்படி கொடுக்குற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையுமே 1000 ரூபாயை வச்சு சமாளிச்சிட முடியும் அப்படின்னு நினைச்சாங்க தெரியுமா? அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறத அந்த பாட்டி நல்லா உணர்த்திட்டு போயிருக்கிறாங்க. ஏங்க நீங்களே சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில இந்த 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் ஓட்ட முடியும்? அடித்தட்டு மக்களாகவே இருந்தாலும் இந்த 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு 2 நாள் கூட ஓட்ட முடியாது. எதுக்கெடுத்தாலும் ஒரு புள்ளி விவரத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு அதுல முன்னேறி இருக்கு, தமிழ்நாடு இதுல முன்னேறி இருக்கு, தமிழ்நாடு இந்த துறையில முதலிடத்துல இருக்கு, இந்த துறையில 2ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னு எல்லாம் வெத்து பெருமை பேசுவாங்கல்ல. ஆனா அந்த புள்ளி விவரங்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க. இவங்க அந்த புள்ளி விவரத்தை அடிப்படையாக வைத்து சொல்லுகின்ற முன்னேற்றம் என்பது யாருடைய முன்னேற்றம்? எல்லா மக்களுடைய முன்னேற்றமா? கிடையாது. பெரும் பெரும் பணக்காரர்களோட முன்னேற்றம், பெரும் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களோட முன்னேற்றம். இதை பத்தி தான் இவங்க பேசுறாங்களே ஒழிய எல்லா தரப்பு மக்களும் சமமா வளர்ந்து இருக்கிறாங்களா அப்படின்னா அதை பத்தி இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. யதார்த்தமான சூழல் என்ன தெரியுமா? நாடு எந்த அளவிற்கு வளர்ந்து இருக்கோ அதே அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய செலவீனங்களும் அதிகரிச்சு இருக்கு. நம்முடைய வருவாய் அதிகரிச்சு இருந்தாலும் அதை வைத்து நம்முடைய செலவீனங்களை ஈடுகட்டவே முடியல. உண்மையா சொன்னா இன்னைக்கு நாம நம்முடைய செலவீனங்களை குறைத்துக் கொள்ளும் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். உண்மைதானே? இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு அப்படின்னு எல்லாமே ராக்கெட் வேகத்துல உயர்ந்துகிட்டே போகுது. இது எல்லாத்தையும் இன்னைக்கு இருக்கிற வருமானத்தை வச்சு ஈடுகட்ட முடியுதா அப்படின்னு பார்த்தா சுத்தமா முடியல. மக்களால தங்களுடைய செலவீனங்களை கட்டுப்படுத்தவே முடியல. ஆனாலும் இவங்க ஒரு பக்கம் வளர்ச்சி நாங்க எல்லாருக்கும் 1000 ரூபாயை கொடுத்துட்டோம் அப்படின்னு பெருமை பேசுறாங்க. மகளிருக்கு 1000, மாணவர்களுக்கு 1000, மாணவிகளுக்கு 1000, மகளிருக்கு இலவச பேருந்து பயண திட்டம். சரி, ஓகே, இதையெல்லாம் அறிவிச்சிங்கல்ல. இது நாள் வரைக்கும் இந்த திட்டங்களால் நாடு அடைந்திருக்கிற முன்னேற்றம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, பதிலே வராது. சரி, இந்த திட்டங்களை எல்லாம் அறிவிச்சாங்கல்ல, இதற்கான நிதியை இவங்க எங்கிருந்து எடுத்து கொடுத்தாங்க? இந்த கேள்விக்காவது பதில கேட்டு பாருங்க. அதுக்கும் சரியான பதில சொல்ல மாட்டாங்க. இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து வச்ச சொத்துல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து நமக்கு தந்தாங்களா? கிடையாது. நீங்களும் நானும் நம்முடைய அப்பா அம்மாவோ
எல்லாரும் சேர்ந்து கட்டண மக்களோட வரி பணத்துல இருந்து இவங்க இப்படிப்பட்ட திட்டங்களுக்கு நிதியை செலவழிக்கிறாங்க. அதுவும் இல்லையா, ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில இருந்து பணத்தை எடுத்து இந்த திட்டங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது, ஒரு பக்கம் அரசாங்கத்திற்கு மிக கடுமையான நிதி நெருக்கடி ஏற்படுது. ஏற்கனவே அறிவிச்ச திட்டங்களை நிறைவேற்ற முடியாம போகுது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அரசாங்கத்தோட கடனும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்த புதுசுல அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அன்றைய தமிழ்நாட்டோட நிதி நிலைமையை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டோட கடன் சுமை 4.5 லட்சம் கோடியா அதிகரிச்சு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனோட தலையிலையும் 2.5 லட்சம் ரூபாய் கடன் சுமை இருக்கு அப்படின்னு சொன்னார். எங்க மறுபடியும் திமுகவை அதே மாதிரியான ஒரு வெள்ளை அறிக்கையை இப்ப வெளியிட சொல்லுங்க. கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில நாங்க தமிழ்நாட்டோட கடன் சுமையை இந்த அளவிற்கு குறைச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேச சொல்லுங்க பார்க்கலாம். அன்றைக்கு ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வெறும் கடன் சுமையை பத்தி மட்டும் பேசல, ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு கடன் இருக்கு அப்படிங்கறதையும் சொன்னார். போக்குவரத்து துறைக்கு கிட்டத்தட்ட 45,000 கோடிக்கும் மேல கடன் சுமை இருக்கு. மின்வாரிய துறை மட்டுமே 1.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமையில இயங்கிட்டு இருக்கு. இப்ப இந்த துறைகளோட கடன் சுமையை கடந்த 4 ஆண்டுகள்ல நாங்க இத்தனை விழுக்காடு குறைச்சிட்டோம் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இல்லனா நிதித்துறை அமைச்சர் ஐயா தங்கம் தென்னரசோ ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டு பேச தயாரா? வாய்ப்பே கிடையாது. ஏன் தெரியுமா, அதிமுக ஆட்சியை விட்டு இறங்கும் போது தமிழ்நாட்டோட கடன் சுமை வெறும் 4.5 லட்சம் கோடி, இன்றைக்கு 9.5 லட்சம் கோடியா அது அதிகரிச்சு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனோட தலைமையிலையும் 4 லட்சம் ரூபாய் வரைக்குமான கடன் சுமை ஏறி இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கடன் சுமையை ஈடுகட்ட முடியல அப்படின்னா அரசாங்கம் விலைவாசியை உயர்த்தும். இந்த விலைவாசி யாரு தலைமையில வந்து விடியும்? நம்ம தலைமையில தான் வந்து விடியும். ஆக இவங்களோட தேர்தல் லாபத்திற்காக இப்படிப்பட்ட 1000 ரூபாய் திட்டத்தை அறிவித்து மக்களோட வரி பணத்துல இருந்து அதிகப்படியான நிதியை செலவழிச்சது மட்டும் இல்லாம அதனால் ஏற்படுகின்ற கடன் சுமையை கொண்டு வந்து நம்ம தலைமையிலேயே வைக்கிறாங்க. மக்களோட வரி பணத்தை எடுத்து நீங்க இப்படி எல்லாம் ஊதாரித்தனமா செலவு செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இப்ப இதை கேட்ட உடனே சில அறிவு ஜீவிகள் குடுகுடுன்னு ஓடி வந்து அடித்தட்டு உழைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறத விமர்சிக்கிறியே, நீ எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு ஜாதி வெறியனா இருப்ப, உன் மனசுல எந்த அளவிற்கு உயர்ந்த வர்க்கம் அப்படிங்கிற வர்க்க வெறி இருக்கும் இப்படின்னெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவானுங்க. எதுக்கெடுத்தாலும் ஒரு சாதிய சாயம் பூசிட்டு அதை எதிர்த்து கேள்வி கேட்கிறவனையும் விமர்சனம் செய்யறவனையும் ஜாதி வெறியன் அப்படின்னு திட்ட வேண்டியது. இதை விட்டா இவனுங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. உண்மையாகவே இவனுங்களுக்கு அடித்தட்டு உழைக்கும் ஏழை எளிய மக்களை உயர்த்தணும், அவங்களும் எல்லாரும் மாதிரியும் எல்லா வாய்ப்புகளையும் பெற்று வாழ்க்கையில முன்னேறி வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அவங்களுக்கும் எல்லா வாய்ப்புகளையும் கொடுக்கணும். முதல்ல சரியான சமமான தரமான கல்வியை இலவசமா தரணும். அது என்னது? அது சரியான சமமான தரமான கல்வி. ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கல்வி, சரிசமமா தரமா ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவசமா கொடுக்கப்படணும். இரண்டாவது, அடித்தட்டு உழைக்கும் மக்கள் அவர்கள் வசிக்கின்ற பகுதியில் இருந்து பொருளாதாரம் அதிகம் இருக்கின்ற நகர்ப்புறங்களை அடைவதற்கான சாலை வசதி, போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி தரணும். இரண்டாவது, அந்த அடித்தட்டு உழைக்கும் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நம்பி இருக்கின்ற தொழிலை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இந்த அரசு அறிவிக்கணும். இப்படி எல்லா மட்டங்களிலும் அந்த மக்களோட முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை நாம ஏற்படுத்தி கொடுத்தாலே போதும். அந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதையெல்லாம் பயன்படுத்தி எல்லா தரப்பு மக்கள் மாதிரியும் அவங்களும் முன்னேறி வந்துருவாங்க. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்தில் இந்த அரசாங்கத்தோட கடன் சுமையும் நிதி நெருக்கடியும் அதிகரிச்சு அதன் மூலமாக அதை ஈடுகட்டுவதற்கு வரியையும் விலைவாசியையும் உயர்த்தி அதையும் கொண்டு வந்து அந்த ஏழை எளிய மக்களோட தலையில தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் வைப்பாங்க. இப்ப நமக்கெல்லாம் 1000 ரூபாயை கொடுக்குறாங்க தெரியுமா? நமக்கு 1000 ரூபாயை மட்டும் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் இவங்க பலாயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிப்பதற்கான திட்டத்தையும் உருவாக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சர் ஐயா டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். தமிழ்நாட்டிற்கான விண்வெளி திட்டம் தொடர்பான செயல் திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கான். என்னது இது, புதுசா விண்வெளி தொழில்நுட்பத்துல எல்லாம் ஆர்வம் செலுத்துறாங்களே அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அதுக்குள்ளேயும் இவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கு. என்ன லாபம் தெரியுமா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி
நம்ம மாப்பிள்ளை சார் இருக்கிறார் தெரியுமா, சபரீசன், அதாங்க நம்முடைய முதலமைச்சரின் அன்பு மருமகன். அவரு வானம் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் ஏஜென்சியை உருவாக்கினார். எப்படி ஈலான் மஸ்க் வந்து அமெரிக்காவில் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் ஏஜென்சியை வச்சிருக்கிறாரோ, அதே மாதிரியே நம்ம மாப்பிள்ளை சாரும் வானம் என்ற பெயரில் ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் ஏஜென்சியை உருவாக்கி இருக்கிறார். அவர் லாபம் பார்க்கணும்ல, அதுக்காகவே புதிய விண்வெளி கொள்கையை உருவாக்கி அந்த கொள்கைக்கு தமிழ்நாட்டின் அமைச்சரவை ஒப்புதலும் கொடுத்திருக்கு. சும்மா ஒன்றும் ஒப்புதல் கொடுக்கல. இந்த விண்வெளி திட்டத்தில் 20 கோடியில இருந்து 300 கோடி ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யறவங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து 20 விழுக்காடு மானியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே அப்படிங்கிற கதையா மாப்பிள்ளை சார் வானம் அப்படிங்கிற பேர்ல ஒரு நிறுவனத்தை தொடங்குவாராம். அதுக்குனே ஒரு தொழில் கொள்கையை அறிவிச்சு அதுக்கு 20 விழுக்காடு மானியத்தையும் கொடுப்பாங்க. மக்களோட வரி பணத்தை எடுத்து இவங்களோட பாக்கெட்ல போட்டுட்டு போறது. எப்பேற்பட்ட தில்லாலங்கடிங்க பாருங்க. ஆனா இவங்களோட வரலாறே இப்படிதான். கடந்த கால வரலாறை கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஐயா கருணாநிதி அவர்கள் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தாரு அப்படின்னு பேசுறாங்கல்ல. ஆமா, கொடுத்தாரு. அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டிக்கு நாம எல்லாரும் கேபிள் கனெக்ஷன் இழுத்தோம்ல, அந்த கேபிள் கனெக்ஷனை யாரு கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க? சுமங்கலி கேபிள் விஷன் SCV. இது யாருடைய நிறுவனம்? சன் டிவியோட இன்னொரு துணை நிறுவனம். ஆக இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டியை கொடுக்குற மாதிரி கொடுத்து அதனுடைய கேபிள் ஒயர் வழியா பலாயிரக்கணக்கான கோடிகளை மாசம் நம்ம கிட்ட இருந்து ஐயா கருணாநிதியும் அவருடைய குடும்பமும் உருவிக்கிட்டு போயிருச்சு. அப்படிதான் இன்னைக்கு பிரைவேட் ஸ்பேஸ் ஏஜென்சி அப்படின்னு ஒரு ஏஜென்சியை தொடங்க வச்சு அதுக்கு அரசோட மானியத்தை அறிவிச்சு மக்களோட வரி பணத்துல பலாயிரம் கோடியை கொள்ளடிக்கிறதுக்கான ஏற்பாட்டையும் செஞ்சு வச்சிருக்காங்க. நமக்கு கொஞ்சோண்டு 1000 ரூபாயை கொடுத்துட்டு எவ்வளோ பெரிய திருட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் ஆட்சி. இதையெல்லாம் நாம நுட்பமா கவனிச்சு புரிஞ்சுக்கணும். இல்லைன்னு வைங்க, கடைசி வரைக்கும் நம்ம தலையில மிளகா அரைச்சி நம்மள மொட்டை அடிச்சுட்டு போயிடுவாங்க இந்த திராவிட திருவாளர்கள். இனிமேலும் அவங்க 1000 ரூபாய் தராங்க, அதனால அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களையும் சரி இந்த தமிழ்நாட்டையும் சரி யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆனா அறிவுள்ள மனிதர்கள், மானமுள்ள மனிதர்கள் இன்னமும் இருக்கிறாங்க அப்படிங்கறத தான் அந்த பாட்டி தன்னுடைய கேள்வி மூலமா நிரூபிச்சிருக்காங்க. அந்த பாட்டி கிட்ட இருந்து நாம எல்லாருமே பாடம் கத்துக்கணும். சோ இந்த பாட்டி மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பாட்டி கிட்ட திமுகவும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் நல்ல மாத்து அடி எல்லாம் வாங்க தான் போறாங்க. அதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். சரியா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.